வணக்கம் நண்பர்களே. உலகத்துல எவ்வளவோ தடை செய்யப்பட்ட இடங்கள் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்த பத்தி பேசினாலே ஏலியன், பறக்கும் தட்டு, அதிநவீன ஆயுதங்கள், இப்படி பல விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுதான் அமெரிக்காவில் இருக்கிற ஏரியா 51. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு மேல ஒரு காக்கா கூட பறக்க முடியாது. மீறி போனா டெட்லி ஃபோர்ஸ், அதாவது சுட உத்தரவு உண்டு. அப்படி என்னதான் அங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? உண்மையாவே அங்க ஏலியன் இருக்கா, இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா? வாங்க இந்த வீடியோல ஏரியா 51இன் முழு ஜாதகத்தையும் பார்ப்போம். 1950கள் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஒரு கோல்டு வார், அதாவது பனிப்போர் உச்சகட்டத்துல இருக்கு. அப்போ ரஷ்யாவோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஒரு ஸ்பை பிளேன் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இந்த க்ரூம் லேக். 1955ல CIA இந்த இடத்தை ஒரு ரகசிய தளமா மாத்துனாங்க. இங்கதான் உலகத்தோட மிக உயரத்துல பறக்கக்கூடிய U-2 விமானம் சோதிக்கப்பட்டது. சாதாரண விமானங்கள் 20,000 அடியில் பறக்கும்போது U-2 70,000 அடியில் பறந்தது. இதை பார்த்த மக்கள் இதை பறக்கும் தட்டுன்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுதான் UFO கதைகளோட ஆரம்பம். ஏரியா 51க்கும் ஏலியனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு முக்கிய காரணம் 1989ல பாப் லாசர் கொடுத்த ஒரு பேட்டி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏரியா 51க்கு பக்கத்துல இருக்கிற S4 அப்படிங்கிற இடத்துல வேலை செஞ்சேன். அங்க 9 வேற்று கிரக விண்கலங்கள் இருக்கு. அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செஞ்சு அந்த தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்த முயற்சி பண்றோம்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஃபேக்ட் செக். பாப் லாசர் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கும் நிரூபிக்கப்படல. ஆனா அவர் சொன்ன எலிமெண்ட் 115 பத்தி பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இது இன்னும் இந்த மர்மத்தை அதிகமாக்குது. எப்படி அங்கு செல்வார்கள்? செக்யூரிட்டி. சரி, அங்க வேலை செய்யறவங்க எப்படி போவாங்க? சாதாரண கார்ல போக முடியாது. லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்ல ஒரு தனி டெர்மினல் இருக்கு. அங்க இருந்து ஜானட் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற வெள்ளை நிற விமானங்கள் தினமும் ஊழியர்களை ஏரியா 51க்கு கூட்டிட்டு போகும். அந்த ஏரியாவை சுற்றி கேமோ டூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தனியார் செக்யூரிட்டி டீம் 24 மணி நேரமும் ரோந்து போய்கிட்டே இருப்பாங்க. நீங்க தெரியாம கூட அந்த பார்டரை தாண்டிட்டா ஒரு நிமிஷத்துல உங்க முன்னாடி துப்பாக்கியோட வந்து நிப்பாங்க. கடைசியா ஒரு கேள்வி. ஏரியா 51ல ஏலியன் இருக்கா? 2013ல தான் அமெரிக்க அரசாங்கமே ஆமா அப்படி ஒரு இடம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அது ஒரு வெறும் மிலிட்ரி டெஸ்டிங் தளம்னு தான் சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற பல தொழில்நுட்பங்கள், ஸ்டெல்த், ட்ரோன்ஸ், GPS, இதெல்லாம் அங்க ஒரு காலத்துல ரகசியமா சோதிக்கப்பட்டதுதான். ஒருவேளை எதிர்காலத்துல நாம பயன்படுத்த போற விண்வெளி தொழில்நுட்பம் கூட அங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? ஏரியா 51ல நிஜமாவே ஏலியன் இருக்கா, இல்ல இது அமெரிக்காவோட ஒரு புத்திசாலித்தனமான மாஸ்கிங் ஸ்ட்ராட்டஜியா? கமெண்ட்ல சொல்லுங்க.